ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு ஏற்காடுல நடு காட்டுக்குள்ள அதுவும் சீ லெவல்ல இருந்து 4969 அடி உயரத்துக்கு மேல நின்னுதான் உங்ககிட்ட நான் ஜம்முன்னு பேசிட்டு இருக்கேன். இந்த vlogல ஏற்காடுல 2 நாளைக்கு எங்கெல்லாம் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Day 1 ஃபர்ஸ்ட் நாங்க எங்க போனோம்னா ஏற்காடுல ஹையஸ்ட் வியூ 5326 ஃபீட் ஹைட்ல நம்ம இருக்கோம். இதுதான் அந்த வியூ டவர். இதுக்கு மேல நின்னீங்கன்னா உங்களுக்கு முக்காவாசி ஏற்காடுமே தெரியும் அப்படின்னாங்க. இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா ஒரு பெருமாள் கோவிலும் இருக்கு, சேர்வராயன் பெருமாள் கோவில். இதெல்லாம் வந்து கடை வீதிகள். மேல வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கடை ஃபன் பண்ற ஏரியாஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கு. இங்க நிறைய வந்து மிளகும் அப்புறம் காஃபி பவுடர்லாம் உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். அங்க இருந்து நம்ம அடுத்து வந்த ஸ்பாட் பாத்தீங்கன்னா பக்கோடா வியூ பாயிண்ட் அப்படின்னாங்க. இங்க நிறைய வியூ பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. அந்த வியூ பாயிண்ட்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஷாப்பிங் பண்றதுக்கு பஞ்சமே இருக்காது. அந்த மாதிரி எங்க பார்த்தாலுமே உங்களுக்கு நிறைய ஷாப்பிங்ஸ் பண்றதுக்கு, சாப்பிடுறதுக்கு, சாட் ஐட்டம் சொல்லி நிறைய இருக்கும். பக்கோடா வியூ பாயிண்ட்ல என்ன ஸ்பெஷாலிட்டினா இங்க இருந்து சேலம் டவுன் அப்புறம் ஹேப்பின் பெண்ட், சன்செட், சன்ரைஸ் எல்லாமே சூப்பரா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வியூ பாயிண்ட பிரமிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து போன ஸ்பாட் தான் பீக்கு பார்க். பீக்கு பார்க் கேட்கறதுக்கே டிஃபரெண்டா இருக்குல்ல. இங்க என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்லியான அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாமே நீங்க உள்ள பார்க்கலாம். மெயினா குழந்தைங்களுக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பீக்கு பார்க் ரொம்ப பெருசா இருக்கும். இந்தியா ஸ்மாலஸ்ட் புங்கனூர் கவுலாம் நீங்க இங்க பார்க்கலாம். ஆஸ்ட்ரிச்சுக்குலாம் நீங்க இங்க ஃபீட் பண்ணலாம். ஒட்டகம் இருக்குல்ல, அது கூட போட்டோ கூட எடுத்துக்கலாம். 20 வகையான அரிய வகை புறாக்கள் இங்க பார்க்கலாம். குட்டி குதிரை கூட இங்க பார்க்கலாம். ஈவன் பாம்பு கூட இங்க இருக்கு. அது கூட நம்ம தொட்டு பார்க்க அலோவ் பண்றாங்க. பட் எல்லா டைமும் கிடையாது. வாங்க பீக்கு பார்க்குள்ள இன்னும் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பீக்கு பார்க்கு என்ட்ரி ஃபீஸ் இருக்கு. பெரியவங்களுக்கு 300 rupees, கிட்ஸ் பிலோ 90 சென்டிமீட்டர்ஸ்க்கெல்லாம் 200 rupees சார்ஜ் பண்றாங்க. என்ட்ரன்ஸ்ல பப்பீஸ்க்குள்ள இது பே பண்ணாதான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. கிட்ஸ் சைக்கிளிங்க்கு 100 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு சிலதுக்கு மட்டும் சார்ஜ் பண்ணுவாங்க. உள்ள கொஞ்சம் நம்ம நடந்து வந்தோம்னா கோழி வகைகள் நிறைய இருக்கு. கை காட்டு காட்டு காட்டு. பார்க்குள்ள எப்படி இருக்கும்னா ஒரு கார்ட்டூன் வேர்ல்டுக்குள்ள போன மாதிரி இருக்கும். ஒன்னொன்னுமே செட்டிங் ரொம்ப நல்லா பண்ணிருப்பாங்க. ரொம்ப தீம் செட்டப் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்ஸ்க்கு ஏத்த மாதிரி அவங்க பண்ணிருக்காங்க. உள்ள வந்து பெரிய பெரிய ஆஸ்ட்ரிச் 4-5 இருக்கு. இது எல்லாத்துக்குமே ஃபீட் பண்றதுக்கு அலோவ் பண்றாங்க. ஃபுட் அவங்களே கொடுக்குறாங்க. அதே மாதிரி இங்க எல்லா அனிமல்ஸ் பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா இருக்கும். பெரிய பெரிய அனிமல்ஸ் இருக்காது. சோ கிட்ஸ் என்ஜாய் பண்றதுக்கு ஏத்த மாதிரி சின்ன சின்ன அனிமல்ஸ் அந்த குழந்தைங்களா வச்சிருப்பாங்க. பீஜியன்ல வெரைட்டிஸ் ஆஃப் பீஜியன்ஸ் இருக்கு. சோ அத பார்க்கலாம். சோ இது வந்து ஷீப் கிராப்பர் இப்படிதான் இருக்கும். இது வந்து இந்தியன் ஃபேன்டெயில். ஸோ இதோடைய டெய்ல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேன் ஷேப்ல இருக்கிறதுனால இந்தியன் ஃபேன்டெயில். அப்புறம் மால்டீஸ் பீஜியன். இது கொஞ்சம் கோழி மாதிரி தான் இருக்கு. ஸ்டார் கார்ட் ஷேக்கர் சூப்பரா இருக்கு. ஜாக்கோபின் பீஜியன் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஜாக்கோபின் பீஜியன் இதனுடைய தலையில பாத்தீங்கன்னா அப்படி கிரீடம் வச்ச மாதிரி ரொம்ப அழகா இருக்குது. அடுத்து இது நம்ம ஊர்ல எல்லாம் பார்க்கக்கூடிய கிங் பீஜியன். பார்த்தா குண்டு ஹென் மாதிரி தான் இருக்கு பாக்குறதுக்கு. ஒரு சின்ன கோழி மாதிரி தான் இருக்கு. ரிவர்ஸ் விங் போட்டர், பொமரேனியன் போட்டர் இது. ஸோ கால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் வந்து இறகு மாதிரி வரும். காலில் ரெக்க மாதிரி தெரியும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரில் பேக் அப்படியே ஃபுல்லாக ஃப்ரில்ஸ் வச்ச மாதிரி இதோடைய ஃபெதர்ஸ் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அப்புறம் இங்க பாருங்க, வேர்ல்ட்ல இதுதான் ஸ்மாலஸ்ட் கவ். இது வந்து A2 மில்க் கொடுக்கும். புங்கனூர் கவ் அப்படின்ற பேர் இதுக்கு. இது நம்ம ஊர் கவ் தான், ஆந்திர பிரதேஷ் கவ். இதோடைய பால் வந்து நல்லா திக்கா குவாலிட்டியா இருக்கும். நீங்க பாக்குறது ராபிட் இல்லங்க, ஆல்பினோ ராட். நெக்ஸ்ட் நான் டிஃபரெண்டா காட்ட போறேன். காமன் மாமசெட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குட்டி குரங்கு. இது கை சைஸ் தான் இருக்கும். இது நியூ வேர்ல்ட் மங்கின்னு சொல்லுவாங்க. மரத்துல தான் தூங்கும். பிரேசில் கண்ட்ரில இந்த வகையான குரங்கு நிறைய பார்க்கலாம். இது ஒரு வகையான ராட். டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ராபிட்ஸ் இருக்குங்க. பூனை மாதிரி இருக்கு. என்னது? அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ரேரான ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் எல்லாம் வச்சிருப்பாங்க. இதுக்குள்ள நிறைய ஃபிஷஸ் இருக்கும். இதுக்கு நம்ம ஃபீட் பண்ணலாம். ஃபீட் பண்றதுக்கு முன்னாடி கையை சானிடைஸ் பண்ணிட்டு
அவங்க கொடுக்குற ஃபுட்டு மட்டும் தான் நம்ம உள்ளே போட முடியும். இதுக்கு வந்து 100 rupees ஒரு ஆளுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஏற்காடுல பீக்கு பார்க் மிஸ் பண்ணவே கூடாத ஒரு டெஸ்டினேஷன். அனிமல்ஸ் நிறைய பார்த்திருப்பீங்க. இப்போ நம்ம பேர்ட் வெரைட்டிஸ் பார்க்கலாம். நான் உள்ள போன உடனே ஒரு பேர்ட்ஸும் அப்படியே மேல வந்து உட்காந்துச்சுங்க. எனக்கு கொஞ்சம் எக்ஸைட் ஆயிடுச்சு. உள்ள போகும்போதே அவங்க கையில வந்து பேர்ட்ஸுக்கு தனியா ஃபுட் கொடுத்துருவாங்க. இந்த பேர்ட்ஸ் எல்லாமே ஃபுட்டை வந்து கையில அழகா உட்காந்து சாப்பிட்டுட்டு பறந்துருச்சு. ஒரு பேர்ட் 2 பேர்ட் இல்லைங்க, 100+ பேர்ட்ஸ், அதுவும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இங்க இருக்கு. நீட்டு கை நீட்டு. இதுதாங்க மக்கா பேர்ட். ரொம்ப அழகா சமத்தா கையில உட்காந்து சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டதுக்கு அப்புறமா அழகா பறந்து போயிடுச்சு. உங்க குழந்தைகளுக்கும் அக்வாரியம் பிடிக்குமா? இங்க 500 ஃபிஷஸ் வெரைட்டிஸ் மேல இருக்கு, வந்து பாருங்க. நெக்ஸ்ட் ரோஸ் கார்டன் வியூ பாயிண்ட் பார்க்கலாம் வாங்க. இது வந்து கமலா ஆரஞ்சு, காட்டு கமலா ஆரஞ்சு பாருங்க எவ்வளவு குட்டி குட்டியா இருக்கு. இதுவும் நாங்க டேஸ்ட் பண்ணோம், கொஞ்சம் புளிப்பா தான் இருந்தது. ரோஸ் கார்டன் இப்படிதான் இருக்கும். பெரியவங்களுக்கு 50 rupees, சின்னவங்களுக்கு 25 rupees. ஒரு 15 acres ஆஃப் லேண்ட்ல டிஃப்ரெண்ட் ரோசஸ் வச்சிருப்பாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா போட்டோ ஷூட் நல்லா இருக்கும். உள்ள இப்படிதாங்க இருக்கு ஓவராலா. பட் ரொம்ப நம்ம நடந்து போனோம். இங்க வந்து ஒரு 3 வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. சில்ட்ரன் சீட்டு, மென் சீட்டு, லேடிஸ் சீட்டு அப்படின்னு சொன்னாங்க. இதுக்குள்ள காஃபி பஜ்ஜி எல்லாம் கிடைக்கும். கண்டிப்பா நீங்க இந்த காஃபி பஜ்ஜி ட்ரை பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த சில்ட்ரன் சீட் வியூ பாயிண்ட் பாக்குறதுக்கு நீங்க கீழ இருந்து மேல வரணும். கொஞ்சம் ஸ்லோப் மாதிரி இருக்கும். வியூ பாயிண்ட் வந்து கொஞ்சம் செக்யூர்டா இருக்கும். பிளஸ் கிட்ஸ்க்கு ஏத்த மாதிரி பார்க் எல்லாம் பக்கத்துல இருக்கு. ஃபுல்லா நடந்து போனீங்கன்னா அந்த பக்கம் பொட்டானிக்கல் கார்டனும் இருக்கு. நாங்க ஆனா உள்ள போல, ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்றதுனால. இதுதான் லேடிஸ் சீட் வியூ பாயிண்ட். இங்க இருந்துமே உங்களுக்கு சேலம் டவுன் மார்னிங் சன்ரைஸ், ஈவினிங் சன்செட் எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. டே 2 டீப் ஃபாரஸ்ட் சஃபாரி தான் பார்க்க போறோம். கடகடன் பார்த்துலாம் என்னென்ன இருக்குன்னு. ஒரு 4-5 ஸ்பாட் இருக்கு. ஏற்காடு ஃபாரஸ்ட் குள்ள போயிட்டு இருக்கோம். இப்போ டைம் வந்து ஈவினிங் ஒரு 4:30 இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் சன்செட் வியூ பாயிண்ட் காட்டிடுறேன் அப்படின்னு சொன்னாரு. இதுதான் சன்செட் வியூ பாயிண்ட். நல்லா தான் இருக்கு. மார்னிங் இன்னும் நல்லா இருக்கும் போல. செகண்ட் வியூ பாயிண்ட் பாத்தீங்கன்னா எக்கோ பாயிண்ட் தான் போயிட்டு இருக்கோம். இது வந்து டீப் ஃபாரஸ்ட் குள்ள போறோம். ஜீப் டிரைவர் இருக்காரு இல்லையா, நம்மளுக்கு ஒண்ணு காட்டி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கூட்டிட்டு போனாரு. இது பாத்தீங்கன்னா லெமன் கிராஸ் அப்படின்னு சொன்னாரு. இதோட ஸ்மெல் வந்து ஸ்வீட் லைம் மாதிரி இருந்தது. இந்த காட்டுக்குள்ள வந்து இந்த ஒரு மாதா டெம்பிள் இருந்தது. ஆளே இல்லாத காட்டுக்குள்ள, ஏற்காடுக்குள்ள நாங்க இருக்கோம். சித்ரா 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 லிங்கா நைஷா. எக்கோ பாயிண்ட் அப்படின்றதுனால நீங்க இங்க இருந்து என்ன கத்துனாலும் அப்படியே எக்கோ அடிக்குது. அப்புறம் இது வந்து பெல் ராக் அப்படின்னாங்க. தட்டினீங்கன்னா பெல் மாதிரி சவுண்ட் வரும். இந்த மாதிரி ஒரு 4-5 ராக் அவர் காட்டினாரு. பெல் ராக்கா? நீ இப்போ கண்டுபிடிச்ச மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க. ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. நிறைய பீப்புள் பார்க்கவே முடியல. பட் ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. கம்பேர்ட் டு ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாமே நீங்கள் அந்த நேச்சரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு, ரிலாக்ஸிங்காக நீங்கள் வரணும்னா நீங்கள் அழகாக இந்த மாதிரி ஸ்பாட்டை சூஸ் பண்ணலாம். சேஃப்டி செக்யூர்டாக இருக்குது. ஏன்னா சுற்றி வந்து வில்லேஜ் பீப்புள் தான் இருக்காங்க, சுற்றி மலைங்க இருக்குது, அதனால சேஃபாக இருக்குன்ற பீப்புள் இருக்காங்க. ஸோ அதனால வந்ததும் பார்த்தீங்கன்னா ஜீப் டிரைவர் தான். ஸோ அவரும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கார் அந்த பிரதர் கூட. ஸோ நல்லாயிருக்கு, ரொம்பவே நல்லாயிருக்கு. நாங்கள் ஆக்சுவலாக ஹோட்டல் மூலியமாக தான் வந்திருந்தோம், தனியாக நாங்கள் வரல. ஸோ அதனால் சேஃப்டிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இடம் வந்து செமையாக இருக்குது. கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாதீங்க. விஜய் சித்துவோட டாக் இனியன். நான் கூட டீப் ஃபாரஸ்ட் அப்படின்னு பயந்துட்டு தான் போனேன். பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய வந்து ட்ரைப் பீப்புளெலாம் இருக்காங்கங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இவர் வந்து தாத்தா வந்து ஒரு மாதிரி பேய் மாதிரி தனியாக நடந்து போயிட்டு இருந்தாரு. ஜீப் ரைடுன்றதுனால அப்படியே குலுக்கி போட்டுடுச்சுங்க. பயங்கரமாக ரோடு வந்து கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்குது. ஜீப்பில் தான் போக முடியும். உள்ளே வந்து இது பார்த்தீங்கன்னா பெப்பர் ட்ரீ அப்படின்னாரு. அப்புறம் ஏலக்காய், அப்புறம் காஃபி. ஸோ இந்த மாதிரி பிளான்டேஷன்லாம் இங்கே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணார் நிறுத்தி.
இதுதான் சன்செட் வியூ பாயிண்ட். 20 மினிட்ஸ் நம்ம காட்டுக்குள்ளே, அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ கஷ்டம். அட்வென்ச்சர் ரைட் சொல்லலாம். எல்லாமே crooked path and lot of boulders and நிறைய rocks எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கற்கள் நிறைய இருக்குது, ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் இது வந்து யூக்கலிப்டஸ் அந்த லீவ்ஸ் இல்லை, அதுதான் இது. கசக்கிட்டு மோதி பார்த்தா அப்படியே யூக்கலிப்டஸ் ஆயில் ஸ்மெல் வருது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா அந்த ஹார்பிக்லாம் இருக்குல்ல, ஆமாம் இருக்குது. அதில் வந்து அந்த ஒரு ஸ்மெல் வருதுல்ல. ஸோ இந்த இதை வச்சு தான் அவங்க அந்த ஸ்மெல் கிரியேட் பண்ணுவாங்க. ஓடோமாஸ், ஹார்பிக் எல்லாமே ஒரு மாதிரி பால் வாசனை அடிக்குது, ஒரு மாதிரி. டீ ஏதாவது போட முடியுமா இதை வச்சு? ஸோ இது ரெண்டுத்தையும் அவர் காட்டினார் நம்மளுக்கு. சன்செட் வியூ பாயிண்ட் 360 டிகிரியில் பாருங்கள். யாருமே கிடையாத அடர்ந்த காட்டில். ரோடில் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன்ல, காட்டுக்குள்ள வந்து எவ்வளோ தைரியமா வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி உள்ள வந்து டாடா ஸ்கை எல்லாமே இருக்குங்க, மொபைல் ஃபோன் யூஸ் பண்றாங்க. அனிமல்ஸ்லாம் வருமா அப்படின்னு கேட்டேன். வருமா, எலிஃபென்ட்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டைம் அப்படியே அது பாட்டுக்கு ஓரமா போயிடுமா, பயப்பட மாட்டாங்க இங்க யாருமே. கமலா ஆரஞ்ச் ட்ரீ, கமலா ஆரஞ்ச் பாருங்க சின்ன சின்னதா இருக்கு. அப்புறம் கீழே பாத்தீங்களா அன்னாசி, இது கூட போட்டு வச்சிருக்காங்க. டீப் ஃபாரஸ்ட் ரைட் இதோட முடிஞ்சது. ஜீப் ரைட் பாத்தீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ் இருந்தது. 3000 ரூபி சார்ஜ் பண்ணாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க நெக்ஸ்ட் டே ஈவினிங் கிளம்பியாச்சு. உங்களை இதே மாதிரி வேற ஒரு vlogல சந்திக்கிறேன். Bye bye.